விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள எம்ஜிஆர் மரபை அழித்துவிட்டு விஜய் மரபு என்று ஒன்றை, எம்ஜிஆர் லெகசி வெர்சஸ் விஜய் லெகசி, எம்ஜிஆர் மரபை அழித்துவிட்டு புதிய மரபை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள். இந்த தேர்தலுக்கு முன்பாக அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி, அதை அழிக்கணும்னு வந்தார். எனவே ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தினாரு, பேரறிஞர் அண்ணா படத்தை தேர்தலில் பயன்படுத்தினார். மதுரை மாநாட்டுல முகப்பே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் தான், பேரறிஞர் அண்ணா படம் தான். அப்ப தேர்தலில் அதிமுகவும் திமுக ஒரு தீய சக்தி, அதை அகற்றணும் தான் போராடிச்சு. இப்ப வெற்றி, தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஆனா தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்திய புரட்சி தலைவர் முகத்தையும் தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்திய பேரறிஞர் அண்ணாவுடைய முகத்தையும் இப்ப தாவக எங்க வைத்திருக்கிறது? எங்கேயாவது பயன்படுத்துறாங்களா? தேர்தல் வெற்றி அடைந்ததும் தந்தை பெரியார் அவருடைய நினைவகத்துக்கு சென்றார். நான் அதை வரவேற்கிறேன். ஆனா புரட்சி தலைவருடைய நினைவகத்துக்கு அவர் இதுவரை சென்றிருக்கிறாரா? அவர் பேரறிஞர் அண்ணா பெயரை எங்கேயாவது உச்சரித்து இருக்கிறாரா என்றால் இல்லை. அதற்கு மாறாக அம்மா அவர்கள் பெயரிலான அம்மா உணவகத்தில் அவருடைய படத்தை அகற்றுவதற்கு முயற்சிக்கிற ஆட்சிதான் அது. எனவே இறுதியில் இந்த எம்ஜிஆர் லெகசி என்று சொல்லப்படுகிற எம்ஜிஆர் மரபை ஒருபோதும் தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்க முடியாது. அதிமுக அழித்திரலான்னு கிளம்பி போன பலர் அழிந்து போனதுதான் வரலாறு. அதிமுகங்கிறது ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்தினுடைய சில இலைகள் உதிரதா செய்யும், மரப்பட்டைகள் உதிரதா செய்யும். ஆனா அதிமுக ஆலமரம் என்றைக்கும் அசையாமல் இருக்கும். ஆதவர்ஜுனா சொல்றார், 90% வந்து விடுவார்கள் என்று சொல்கிறார். திராவிட தமிழக வெற்றி கழகம் அடைந்திருக்கிற வெற்றி என்பது ஒரு மாயாஜால வெற்றி. அது முழுமையா 8 மாவட்டங்கள்ல வெற்றி அடையல. கிட்டத்தட்ட 48 தொகுதிகள்ல 3வது இடம். தற்போது அதிமுகவில இருந்து ஆள் பிடிக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கார். பிள்ளைப்பிடிக்காரனாக மாறி இருக்கிறார்கள். அது மாதிரி அவங்களுக்கு ஒரிஜினலா அவங்களுக்கு போதிய எண்ணிக்கை பலம் இல்லாதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருந்து ஆள் தூக்கியிருக்காங்க, ஆளை வர வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வரீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி, அதுக்கு துணை நிற்பவர்களும் அந்த தூய சக்திக்கு, அந்த தீய சக்திக்கு துணை போகிறவர்கள் சொல்லிட்டு நீங்க தூய சக்தின்னு உங்களை ஆரம்பிச்சீங்க. தேர்தல் முடிஞ்சவன என்ன செஞ்சிருக்கணும்? இதே இதைதான் திராவிட முன்னேற்ற கழகம் தவறான சக்தி தான் அதிமுக சொல்லிச்சு. நீங்க 108 இடங்கள் பெற்றீங்க, அதிமுக 47 இடங்கள் பெற்று. அப்போ ஆட்சி அமைக்க போதிய உங்களுக்கு எண்ணிக்கை இல்லாத போது நீங்க யாரை அழைச்சிருக்கணும்? அதிமுக தான் அழைச்சிருக்கணும். ஏன்னா தீய சக்தியை வீழ்க்கிறது தானே ரெண்டோருடைய நோக்கம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணி கட்சியினரை அழைத்து வந்து ஒரு ஆட்சியை அமைச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னன்னா, எம்ஜிஆருடைய மரபை அழிக்கணும்னு நீங்க முடிஞ்சிருக்க. ஆனா எம்ஜிஆர் மரபை ஒருபோதும், எம்ஜிஆருடைய புகழை ஒருபோதும் தமிழ்நாட்டிலிருந்து விளக்க முடியாது. இறுதியில் எம்ஜிஆர் தான்